இந்த தியானமகா யக்னத்தை மிக சிறப்பாக நடந்தேறுவதற்கு காரணமாக இருந்த திரு ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும், திரு சந்திரசேகர் சார் அவர்களுக்கும், திருமதி சர்ணாஸ்ரீ அவர்களுக்கும் உங்களின் அனைவரின் சார்பாக மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். முதல்ல 2024 நான் ஆசிரமத்துக்கு வரேன். நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஞானம், விஸ்டம், அது எப்படி கிடைக்கணுன்றதுக்காக ஒன்று டியூன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டியூன் பண்ணி தான் ஒரு விஷயத்தையும் அவர் செஞ்சிட்ருக்காரு. ஒவ்வொரு சமயமும் தியானத்தில் உட்காரும் பொழுது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சமயம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லணும்னு சொன்னால் எனக்கு ஒரு 2 or 3 hours ஆகும். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருந்தது இந்த நிமிஷம் வரைக்கும். இப்போ இன்றைக்கி நடந்த இந்த 3 மணி நேரம் நம்ம இசை தியானத்தில் கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. வருங்காலங்களில் நம்முடைய ஆசிரமம் மிக சிறப்பாக வளர தேவையான அனைத்து முயற்சிகளும் நாம் அனைவரும் கூட்டு முயற்சியாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். வெகு விரைவாக 200க்கு 200 மகா பிரமிட் நம்மளது அகத்தியர் தியான கஷேத்திரத்தில் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோலவே நிறைய மாற்றங்களை செய்வதற்காகவும் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறது. இவை அனைத்துமே அனைவரின் ஒத்துழைப்போடு நடைபெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை, எல்லோருடைய ஆசையும் அதுதான். ஆகவே இந்த கூட்டு முயற்சியின் மூலம் நாம் எல்லா வகையும் நாம் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலையும் வேண்டுகோளையும் தங்களுக்கு சமர்ப்பித்து இப்பொழுது அவர்களுக்கு சால்வை அணித்து உங்கள் சார்பாக கௌரவம் செய்திட விரும்புகிறேன். வணக்கம். இந்த யக்னம் நான் 2வது தடவை அட்டன் பண்ணுறேன். போன வருஷம் அட்டன் பண்ணேன், இந்த வருஷமும் அட்டன் பண்ணேன். நான் ஒவ்வொரு தடவையும் பௌர்ணமிக்கு அட்டன் பண்ண போவேன். மௌன தியானம் இதுக்கு அட்டன் பண்ணுவேன். அப்போது ஒவ்வொரு தடவை போயிட்டு வரும்போதும் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அனுபவங்கள் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது நான் ரொம்ப வருஷமாக மெடிடேஷன், யோகா இதெல்லாம் போயிருக்கேன். ஆனால் எனக்கு பிஎம்சி வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்தேன். அதில் இப்போது இந்த யக்னம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நிறைய சேஞ்சஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், நமக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் மாறணும் அப்படின்னு நிறைய ஸ்பீச்சஸ், நிறைய மாஸ்டர்ஸ்லாம் பிஎம்சியில் பேசுவாங்க. நம்முடைய உணர்வுகள், எண்ணங்கள், வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே, சிந்தனைகள் எல்லாத்துலேயுமே நம்ம கவனம் வைக்கணும், செயல்கள் எல்லாத்துலேயுமே கவனம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது கேட்க மட்டும்தான் செஞ்சுருக்கோம். ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பண்ண முடியாது. அந்த வீட்டு சூழ்நிலைகள் நம்மளுடைய சொசைட்டிக்குள்ளே இருக்கும்போது நம்மளை அறியாமல் நமக்கு உள்ள ஆள் மனசில் உள்ளது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அப்போல்லாம் நான் யோசிப்பேன், இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இது எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி கொண்டு வர்றது அப்படிலாம் சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் நான் அங்கே போயிட்டு நாங்கள் போய் மெடிடேஷன் பண்ணி ஒவ்வொரு தடவை அட்டன் பண்ணிட்டு வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே நடக்கிறத நான் பார்த்தேன். நம்ம இதுக்குன்னு தனியாக எதுவும் பண்ணுற மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல. மெடிடேஷன் பண்ணி அந்த 3 விஷயங்கள், சுவாத்தியாயம், மெடிடேஷன், சஜ்ஜன சாங்கத்தியம், இந்த 3 பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே நடக்குது. நம்ம கோபம் வரும்போது அதை கவனித்து அதை அந்த நேரத்தில் அதை சரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் பண்ணி பார்த்தேன், முடியலை. இன்னும் கொஞ்சம் தான் அதிகமாக கோபம் வர்ற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த 3 மட்டும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது, இந்த யக்னங்கள் அட்டன் பண்ணும்போது, இந்த மாதிரி கிளாஸஸ் வரும்போது, இந்த 3 hours மெடிடேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மெடிடேஷன் முடிச்சுட்டும் எனக்கு திரும்ப கண்ணை திறக்கணும் அந்த அந்த ஃபீலிங்கே வரல. இங்கே ஸ்டேஜில் பேசிகிட்டே இருந்தாங்க, ஆனாலும் நான் இன்னும் அந்த ஃபீல்லையே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த விஷயங்கள் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நிறைய சேஞ்சஸ் கொடுக்கறத நான் பார்க்குறேன். நம்ம தனியாக இதுக்குன்னு ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது.
இந்த 3 பண்ணாலே போதும். இந்த 3 மெடிடேஷன், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், இதை 3மே டெய்லி பண்ணிடணும். நான் வந்து ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி வச்சுருப்பேன் டெய்லி. அதில் வந்துட்டு இந்த 3ஐயுமே எழுதி வச்சுருப்பேன். மற்ற விஷயங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த இதுங்களும் எழுதியிருப்பேன். ஆனால் டெய்லி இதை வந்து பார்த்துருவேன். இந்த 3ஐயும் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டோமா அப்படின்றது, அந்த 3ஐயும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டே வந்தாலே போதும். தனியாக இந்த நம்மளுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ண வேணாம் அப்படின்றது நான் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ். பிரம்மரிஷி சுபாஷ் பத்ரிஜி, சொன்னமலா பத்ரிஜி மேடம்க்கு நமஸ்காரங்கள். நான் வந்து 2006 வந்து தியானத்துக்கு வந்தோம். 2006 வந்து கோந்தப்பநாயகம் ஸ்ட்ரீட்டில் நம்ம மணலி ஹாஸ்டலில் தான் வந்து நாங்கள் தியானத்தை முதல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடம். 2006 2008 வரையும் நான் வந்து குருஜியை பார்க்கவே இல்லை. 2008 தான் வந்து எங்களுடைய பிரதர்லா வீடு ஜெயக்குமார் சார் வீட்டில் தான் வந்து குருஜி இனாக்ரேஷனுக்கு வந்தார். இனாக்ரேஷனுக்கு வந்தப்போ என்னை கூப்பிட்டீங்க, இப்படி கராயா அப்படின்னார். ఎందుకు నువ్వు தியானாనికి వచ్చినావు, எதுக்கு நீ தியானத்துக்கு வந்தேன்னு கேட்டார். நான் சொன்னேன், முன்னாடி ஒரு எறும்பு எப்படி போயிட்டு இருக்கோ பின்னாடி அந்த எறும்பு அது பின்னாடி தான் ஃபாலோ ஆகின்னு வரும், அந்த மாதிரி நான் வந்தேன் அப்படின்னு. ஒன்றுமே பேசவே இல்லை, அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக 2018 வந்து குருஜி எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அன்றைக்கி ஒரு 3/4 நாள், தட் இஸ் மார்னிங்லேருந்து அன்றைக்கி மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் கண்டக்ட் பண்ணோம் ஒரு மெடிடேஷன் ப்ரோக்ராம். அந்த அன்றைக்கி வந்து திருவற்றியூரில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இனாக்ரேஷன் ஆச்சு, பிரமிட் இனாக்ரேஷன் ஆச்சு. அதுக்கு குருஜியை நான் கூட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே வந்து பிஎம்சி ஆஃபீஸ் ஓப்பன் இவிகே சம்பத் ரோடில். அந்த இவிகே சம்பத் ரோடில் போயிட்டு வரப்போ வந்து இந்த பிஎம்சி ஆஃபீஸ் வந்து நல்லா ஒரு பெருசாக வரணும், அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு குருஜி ஏன் என்கிட்ட சொன்னார் எனக்கு தெரியாது. பட்டு இப்போ அந்த பிஎம்சியில் வந்து நானும் ஒரு சின்ன பார்ட்டில் இருக்கேன்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. அப்பப்போ அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பேன். அது எதுக்கு சொன்னார்னே தெரியாது, பட் அதில் நானும் ஒரு பார்ட்டில் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. நிஜமாக இந்த தியானம் வந்து ரெகுலராக எல்லாரும் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த சக்தியை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும். எல்லோரும் தியானம் பண்ணி ஞானம் பெறணும். இப்போ நம்ம ராமநாயக்கன் பேட் பிரமிட் மகாட்சேத்திரம் ரியலி எப்படி சொல்லணும்னா, நான் அன்றைக்கி போனப்போ வந்து ஒரே ஒரு பிரமிட் தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு பிரமிட் வரணுன்னா அதுக்கு வந்து எவ்வளோ ஒர்க் இருக்குது, எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் மீறி அந்த 3 பிரமிட் வந்திருக்குன்னா நிஜமாகவே அந்த அகத்தியருடைய அருள் தான் நம்மளுக்கு. அந்த ராமநாயக்கன் பேட்டை கூட வந்து ஸ்டார்டிங்கில் குருஜியோட நாங்கள் போனோம். அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா வந்து ஒரு பெரிய காடு, ஒரு காட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து அது இடம் வந்து ஒரு சொர்க்கமாக ஆகிட்டுருக்கு நிஜமாகவே. அந்த இடம் நாங்கள் போனப்போ புல்மேடும் ஆகும், ஒரு வழியே இருக்காது, காரில் போகிறதுக்கே பயமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து மேலே வரையும் பெருமேடு காரு போயிருக்குன்னா ரியலி அதெல்லாம் வந்து பெரிய ஒர்க்மேன்ஷிப். இதெல்லாம் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு அருளை கொடுத்துருக்காரு பத்ரிஜி தான், வேறு ஒன்றுமே இல்லை, சொல்ல முடியாது. இதில் அருமையான ஒரு க்ஷேத்திரம். எல்லோரும் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் தியானம் பண்ணணுன்றது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நமஸ்தே. சந்திரசேகர். நான் இந்த யஜ்ஞத்துக்கு வர முடியல, தொழில் ரீதியாக வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. என் மனைவி ஃபுல்லாக அங்கே தான் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன நடந்தது எல்லாமே எனக்கு சொன்னாங்க. ஆன்லைனில் ஃபுல்லாக நானும் பார்த்தேன். என்னுடைய மகளும் அங்கே வந்திருந்தாங்க, பாடுறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஆன்லைனில் அவங்க ஏற்கனவே காலைல சொன்ன மாதிரி ஆன்லைனில் நிறைய நேரம் பார்த்து ரசிச்சிருந்தேன். நான் அதை அந்த நிகழ்வுக்கு நான் வராட்டியும் நிறைய தடவை வாணியம்பாடிக்கு வந்திருக்கேன். இப்போ சார் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேருந்து நானும் அதை பார்க்குறேன். அந்த பரிணாம வளர்ச்சி ரொம்ப பிரமாதமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகணும்னா எல்லாருடைய சப்போர்ட், எல்லாரும் சொன்ன மாதிரி தான், அனைவருடைய சப்போர்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இனிமேலும் இது தொடரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. என் பேர் மல்லிகா. நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பத்ரிஜி
மீட்டிங்ஸ்க்கு வந்திருக்கேன். ஒரு 2 வாட்டி அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நேரில் நம்ம பிரசாந்தி சந்திரசேகர் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப நானும் எங்கள் வீட்டிலே போயிருந்தோம். அப்போ எங்களை தனியாக அழைச்சி ஒரு கொஞ்ச நேரம் எங்களை 2 பேரையும் அந்த ரூமில் உட்கார வச்சாங்க, பிரமிடு முன்னாடி. ஸோ அந்த அனுபவம் எனக்கு நிறையவே இருக்குது. நான் அப்பப்போ வந்திருக்கேனே தவிர அகஸ்தியர் சேர்த்துறதுக்கு நான் வந்தது கிடையாது. பட் இப்போ எல்லாரும் இங்கே பேசினதுக்கப்புறம் இங்கே வந்து நான் மறுபடியும் அகஸ்தியர் கஷேத்திரத்துக்கு வந்து அனுபவிக்கணும், அந்த ஞானத்தையும் எனக்கு கடவுள் கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசைன்னு சொல்லலாம். இதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு வர்றதுக்கு என்னோடய ஸ்நேகிதி இங்கே கூட அதில் இருக்காங்க, உஷாவும் துளசியும் இங்கே இருக்காங்க. பட் சந்திரசேகர் பிரசாந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னை இங்கே வந்து கூப்பிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பத்ரிஜய சாருக்கு சுவாமிக்கு என்னோட வணக்கங்கள்.